श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல வசுதேவ நாரத சம்வாதத்தை இதுக்கு முன் உபன்யாசத்துல நாம பார்த்தோம். நாரதர் எல்லா இடத்துலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கவர், அவருக்கும் ஒரு சாபம், ஒரே ஒரே இடத்துல இருக்க முடியாத ஒரு நிலை அது. அப்படி இருந்தாலும் கூட துவாரகையில பல காலம் தங்கி இருந்து பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். இந்த விஷயங்களை தான் நம்ம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கச்சே வசுதேவருடைய பாலனை, வசுதேவருடைய கிரகத்துக்கு நாரதர் எழுந்தருளார். அப்போ நாரதர் எழுந்தருளும் பொழுது நாரதரிடத்துல வசுதேவர் சில கேள்விகளை கேட்கிறார். அதுல பிரதானமான கேள்வி, இத்தனை நாள் வரைக்கும் வசுதேவன் எம்பெருமான் இடத்துல பக்தியோட இருந்தவர் தான். அது பெருமாளை உபாசனம் பண்ண சேரலாம் கூட மோட்சம் வேணும்னு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. பிரஜார்த்தம் உம்ம மாதிரி ஒரு பிரஜை வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் கேள்வி நான் ரெண்டத்துல பிரார்த்தனை பண்ணனே தவிர மோட்சத்தை பத்தி பிரார்த்தனை பண்ணல. இப்படி மோட்சத்தை பத்தி பிரார்த்தனை பண்ணாத இருந்தது இது ஒரு இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியாக தோணவில்லை. இப்ப இந்த சம்சாரத்திலேயே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருக்கிற ஒரு நிலையை கடப்பதற்கு என்ன வழி? அது பாகவத தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். பகவத் பக்தாள்லாம் எப்படி இருப்பான், அவளுடைய நிலை என்ன, அவளுடைய அனுஷ்டானம் என்ன, இதெல்லாம் பத்தி நேர் சொல்லணும்னு கேட்கிறேன். அதுக்கு சமயக் வியவசிதா புத்தின்னு இது நல்ல விஷயத்துல கேட்கணும்ன்ற ஒரு ஞானம் வந்தது. இதுவே பெரிய விஷயம், நான் உமக்கு சொல்றேன்னு நாரதர் ஆரம்பிக்கிறேன். இப்படி நாரதர் ஆரம்பிக்கச்சே கூட எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆக்கியாயிக்க தானே சொல்றதா இருக்கிறத காட்டிலும் ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லி அந்த சமயத்துல பெருமாளே பாகவத தர்மத்தை பத்தி சொன்ன விஷயத்தையும் பாகவதர்கள்லாம் எப்படி நடந்து கொள்வார்கள், அவளுடைய எண்ணம் பகவத் பக்தி எப்படி இருக்கும்ன்றத பத்தியும் ஒரு நிகழ்ச்சிய சொல்லி சொல்ற. பிரியவ்ரதோ நாம சுதோ மனோ ஸ்வயம்புவஸ்ய சஹா தஸ்யாக்னித்ரஹ ததோ நாபிஹி ரிஷபஹ தத்சுதஹ. ஒரு காலத்துல ஆர்ஷபாணாஞ்ச சம்வாதம் விதேகஸ்ய மகாத்மனஹா என்பதாக சொல்றார். அத்ராபி உதாகரந்தி மம் இதிஹாசம் புராதனம். இவ்விஷயத்துல விதேகராஜனுக்கும், விதேகராஜான்றவர் நிமி சக்கரவர்த்தி, அவருக்கும் ரிஷபகுமாரர்களான நவயோகிகள் அந்த அவளுக்கும் நடந்த ஒரு சம்வாதத்தை சொல்லி சொல்றேன் நானு. இந்த சம்வாதம் மூலமாக பாகவத தர்மங்கள், பாகவதெல்லாம் எப்படி நடந்துப்பா, பகவத் பக்தி இருக்கிறவா எப்படி நடந்துப்பான்ற அந்த விஷயத்தெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம் என்பதாக சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர். பிரியவ்ரதோ நாம சுதோ மனோஹோ ஸ்வயம்புவஸ்ய சஹா. சுவயம்புவ மனுவுக்கு பிரியவிரதன்னு ஒரு குமாரர் இருந்த, அவருக்கு ஆக்னிதன், அப்புறமா நாபி, அதுக்கப்புறமா ரிஷபதேவன் இருக்கவர். அந்த ரிஷபதேவன்றவர் வாசுதேவனுடைய அம்சம், பெருமாளுடைய அம்சமாக கருதப்படுபவர் அவர். அப்போ அவர் மோட்ச தர்மத்தை அனுஷ்டிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவர் அவதாரம் பண்ணினார். அவருக்கு
100 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 100 குழந்தைகள்ல தேஷாம் வை பரதா ஜேஷ்டா, அவள்ல பரதன்றவர் ஜேஷ்டராக எல்லாரும் காட்டிலும் மூத்தவராக இருந்தாராம் பரதா. அவர் எப்பவுமே நாராயண பாராயணகான்னு சொல்லி எம்பெருமானையே தியானம் பண்ணிண்டு பகவத் சிந்தனையோட பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு அந்த ரீதியிலேயே எப்பவும் இருந்தாராம் அவர். அப்போ அப்படி நாராயண பாராயணராக இருந்துண்டு பரம பாகவதராக இருந்துண்டு அவர் சகல தர்மங்களையும் பாகவத தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு இருந்துண்டு இந்த ராஜ்யத்தை சாசனம் பண்ணினதுனால அவருடைய பேர்லயே இந்த பாரத வருஷம்னு சொல்லக்கூடிய இந்த பிராந்தம் அழைக்கப்படுகின்றது. இது அவருடைய ஒரு விசேஷம். அதே மாதிரி அவர் புக்த போக்யாம் தியக்த்வேமாம் நிர்கத தபசா ஹரிம் உபாசீனஹ தத் பதவீம் லேபே வை ஜன்மபிஸ்திரிபிஹி. 3 ஜன்மாக்களில எம்பெருமானுடைய சாட்சா்காரம் கிடைச்சி தபஸ் பண்ணி தன்னுடைய தபஸ்னால பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்டு அந்த விஷ்ணுலோகத்தை அடைந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப இந்த 100 பேர்ல ஜேஷ்டராக இருந்திருக்கவ பரதன்னு சொல்லியாச்சு. பரதனுடைய ஒரு பிராமணிகமான ஒரு நிலையினாலையும் தார்மீக புத்தியினாலேயும் தர்ம சிந்தையோட கூட இந்த பிராந்தத்தை ஆண்டதுனாலையும் இந்த பிராந்தத்துக்கு பாரத வருஷம்னு பெயர் வந்ததுன்றது சத்தியம். அவர் மாத்திரமில்ல 9 பேர் அவருடன் பிறந்தவர்கள் இருந்தார். அந்த 9 பேரும் நவத்வீபத்துக்கும் 9 தீபம் இருக்கு. அந்த தீபங்களுக்கும் அவள்லாம் ஆள்பவர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவளும் ரொம்ப பரம தர்மமாக நிஸ்ரேயச தர்மம்னு சொல்லக்கூடிய மோட்ச மார்க்கத்துல ஈடுபட்டவர்களாக அவளும் இருந்தார். அது போக 81 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்க கர்ம மார்க்கத்துல ஈடுபட்டவளாக இருந்தா. இப்படி அங்க இருந்தா. தேயே பகவத் ரூபம் விஸ்வம் சதசதாத்மகம் ஆத்மனஹ அவ்யதிரேகேண பஸ்யந்தஹ வியசரன் மஹீன் என்பதாக சொல்ற. இவெல்லாம் என்ன பண்ணிருந்தா அப்படின்னா இதுல அந்த 9 பேருடைய பேர் சொல்ற. கவிஹி, ஹரிஹி, அந்தரிக்ஷா, பிரபுத்தா, பிப்பலாயனஹ, இப்படி எல்லாம் பல பேரோட இருந்திருக்கிறவ அவ. அந்த 9 பேரும் இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்த்தான்றத பத்தி சொல்ற. இந்த ஸ்லோகம் அத்வைத ரீதியாகவும் விசிஷ்டாத்வைத ரீதியாகவும் அர்த்தம் பண்ணலாம் போல இருந்துருக்கோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நான் அத்வைத ரீதியா சொல்லல, விசிஷ்டாத்வைத ரீதியா சொல்றேன் நானு. தயேதே பகவத் ரூபம் விஸ்வம் சதசதாத்மகம். சத்து அசத்து சதசதாத்மகம். சத்து அசத்துன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சத். அசத்துன்னா சத்பின்னம்னு அர்த்தம். சத்தை காட்டிலும் வேறுபட்டதுன்னு அர்த்தம். ஆகையால சத்பின்னம்ன்றது அர்த்தம். ஆகையால அசத்துன்றதுக்கு நிறைய பேர் பல அர்த்தங்கள்லாம் சொல்றான். அப்படி எல்லாம் வேண்டாம். இந்த இடத்துல லோகத்துல சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அப்போ அந்த சேத்தனம் அச்சேத்தனம்னு சொல்லச்சே சேத்தன பின்னம் அச்சேத்தனம்னு சொல்றோம். அந்த மாதிரி சத்பின்னம் அசத்து சச்ச அபவத்து என்பதாக உபனிஷத் சொல்றது. அந்த எம்பெருமான் அவர் சிருஷ்டி பண்ணச்சே சத்தையும், அதாவது அந்த பிரபஞ்ச சிருஷ்டியில ஜீவாத்மா சத்சப்தத்தினால ஜீவாத்மா சொல்லப்படுகிறது, சப்தத்தினால அச்சேதனங்கள் சொல்லப்படுகிறது. இப்படி ஜீவ வர்க்கம் அச்சேதன வர்க்கம் எல்லாவற்றையும் பெருமாள் சிருஷ்டி பண்ணேர்னு சொல்றோம். இந்த மாதிரி சொல்லச்சே
இப்ப நாம பாக்குற பிரபஞ்சம் முழுக்குமே சதசத்ரூபமாக இருக்கு, சத்ரூபமாகவும் அசத்ரூபமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஆத்மனஹா அவ்யதிரேகேண பசியந்தி அப்படின்னு பசியந்தகான்னு சொல்ற. இவையெல்லாம் தன்னை காட்டிலும் வேறுபடாததாக, அதாவது எல்லாம் ஒன்னொன்னு பார்க்கணும்னு இது அத்வைத்தத்தை சொல்றதாக இருந்துட்டு இருக்கு. ஆத்மனஹா அவ்யதிரேகேண பசியந்தஹா வேதரன் மகின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டதாக பார்க்கல. எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் எம்பெருமானுடைய சரீரமாகவே பார்க்கிறது. அதுதான் ஞானிகளுடைய பார்வை. இதுதான், அதாவது வேறாக பார்க்கிறதுன்றது, பேத தரிசனம் வேற வேறையாக பார்க்கிறதுன்றது இருக்க, இது அனர்த்தம், விபரீதத்தை விளைவிக்கும் என்பதாக வேதாந்தம் சொல்றது. இப்ப வேறாக இல்லாத, இந்த வேறாக இல்லாத ஒன்னாவா இருக்கு. நாம பார்த்தோம்னா அவர் வேற இவர் வேறதான், இந்த வஸ்து வேற அந்த வஸ்து வேறதான், சேத்தனம் வேற அச்சேத்தனம் வேற, சேத்தனத்திலேயே ஒவ்வொருத்தரும் வேற வேறையா இருந்துருக்கோம். இப்படி எல்லாம் இருந்துருக்கு, வேறாக தான் வேற வேறையா தான் பாக்குறோம். பேத தரிசனம் தான் இருந்துருக்கு. இப்படி பேத தரிசனம் அனர்த்த சாதகம் என்று சொன்னோம்னாக்கா, அப்போ உண்மைக்கு புறம்பாக இருந்துருக்கு இந்த வசனம். அது எப்படி சொல்ல, வேதம் அந்த எது சொன்னாலும் நிகழ்வுக்கு விரோதமாக எதுவுமே சொல்லாது. அப்ப வேதம் எப்படி சொல்றது அப்படின்னா, அவன் அத்வைத்திகள் சொல்லச்சு பரமாத்மா ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கு, மீதி எல்லாம் ஒரு புறத்தோற்றம் தான், மாயதான், பொய் தோற்றம், அதனால பலவாக நாம பாக்குறோம் அப்படின்னு சொல்றாவா. நம்ம சித்தாந்தம்னு சொல்றதை காட்டிலும் வேதாந்திகளுடைய சித்தாந்தம், வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டேன், எல்லாம் சத்தியம்தான்றது. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றது? தயேதே பகவத் ரூபம் விஸ்வம் சதசதாத்மகம் ஆத்மனஹா அவ்யதிரேகேண பசியந்தஹா. இந்த 9 பேரும் லோகம் மொத்தத்தையும் ஆத்மனஹா அவ்யதிரேகேண தன்னை காட்டிலும் வேறுபடாததாக பார்த்தார்கள். எல்லாம் பிரபஞ்சம் மொத்தம் மித்யாபூதம், அந்த பரமாத்மா ஒருத்தர் தான் சத்தியமாக இருந்துருக்க. சர்வம் கல்விதம் பிரம்மா தத்துவமசி அப்படின்னு எல்லாம் வாக்கியங்கள்ல மகா வாக்கியங்கள்லாம் சொல்றத அந்த அர்த்தத்தை புரிஞ்சுண்டு சஞ்சாரம் பண்ணிந்தா அப்படின்னு அத்வைத ரீதியான அர்த்தம் அதுக்கு. நம்ம விசிஷ்டாத்வைத ரீதியான அர்த்தம் என்ன கேட்டா, எல்லாமே பிரம்மத்துக்கு சரீரமாக தான் திகழ்கின்றன. லோகத்தில் இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் பிரம்மாத்மகமாக திகழ்கின்றன. பிரம்மத்தை, அந்த பரமாத்மாவை அந்தர்யாமியாக உடைத்தானதாக எல்லாமே இருந்துருக்கு. அப்ப பார்த்தோம்னாக்கா இது கை வேற கால் வேறன்னு தனியா பார்ப்போமானா, இந்த உருவத்தை பார்க்கச்சே நாம ஒட்டுமொத்தமா தானே இது ஆயம் ராமஹா, இவன் ராமன், ஆயம் கிருஷ்ணஹான்னு தானே சொல்லி பார்க்க போறோம். அந்த மாதிரி எந்த வஸ்துவை பார்த்தோமானாலும், இப்ப நம்மளுடைய கையை காலை பார்க்கச்சே இது ராமனுடைய சரீரம், ராமனுடைய கையை, ராமனுடைய தலை, இப்படிதானே நம்ம சொல்ல போறோம். அந்த மாதிரி எம்பெருமானோட தொடர்பு படுத்தி அந்த பகவத் சரீரமாக திகழ்கின்றன சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் என்கிற ஒரு அந்த திருஷ்டியில பார்க்கிறவர்களாக இவர்கள்லாம் இருந்தார் என்பதாக ஒரு பெரிய வேதாந்த அர்த்தத்தை ஒரு சின்ன ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறார் இந்த இடத்துல மகர்ஷி. அதே மாதிரி இவெல்லாம் எங்க வேணாலும் சஞ்சாரம் பண்ணிக்கலாம், எப்படி வேணா போற மாதிரி அவருக்கு தடையில்லாமல் சஞ்சாரத்தோட அவ போயின்னு இருக்கா. அந்த மாதிரி போயின்னு இருக்கச்சே விதேக தேசத்து ராஜா நிமின்றவர், அவர் பரம தார்மிகர். அவர் ஒரு சத்திரம்ன்ற ஒரு யாகம் பண்றாராம். அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கச்சே எதிர்ச்சையா போறாராம். அனாகூதோத்வரங்கச்சேது சிலதெல்லாம் சொல்லிருக்கு. ஒருத்தர் தர்ம காரியம் பண்ணாக்கா, இந்த மாதிரி யாகம் மாதிரி பண்ணால்னாக்கா, வேற பாராயணம் பண்றா, யாகம் பண்றா, இதெல்லாம் என்னை கூப்பிடல அப்படின்னு எல்லாம் பார்க்க கூடாதான். அனாகூதோத்வர கூப்பிடலன்னா கூட அந்த மாதிரி நல்ல காரியத்தை பண்ணச்சே நம்மளும் கூட போய் பார்த்து அவ பாக்குறதுல அவ பண்ற நல்ல காரியத்தை பார்த்து சந்தோஷிக்கணும். அதுவா நம்மளால என்ன முடியுமோ அந்த சகாயத்தை பண்ணணும். இதெல்லாம் உற்சவம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்மள கூப்பிடணும். அவ கூப்பிடவே இல்லை, உபயம் பண்றதுக்கு என்ன கூப்பிடலன்னு நம்ம பார்க்க வேணாம்.
அவ நல்ல காரியம் பண்ணி பெருமாளுக்கு பெரிய விசேஷமான உற்சவம் பண்ணி வைக்கிறான்னா நாமளா போய் சேர்ந்து சேவிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அனாஹூத்தோத்தரங்குச்சது ஆஹூத்த ஸ்மார்த்த கர்மணி ஸ்மார்த்த கர்மாக்கள்ல வரச்சே அவ கூட்டாதான் போகணும், கூப்பிடலாம். இப்ப கல்யாணம் கார்த்தி எல்லாம் வந்ததுன்னாக்க அவ கூட்டாக்க போறோம், கூப்பிடலன்னா போறது இல்லை. அகையல்ல இந்த இடத்துல யாகமாக இருக்கு. நிமி சக்கரவர்த்தி பண்ற யாகம், விதேக ராஜா பண்ற யாகம், அந்த யாகத்துக்கு கூப்பிடணும்லாம் அவசியம் இல்லாததுனால அவர் நேரம் எல்லாரும் இவெல்லாம் போயிருக்கலாம். 9 பேரும் போனாலாம். இவ போன உடனே அவர் சொரூபம் தெரிஞ்சவர், இவ பெரிய வேதாந்திகள்ன்ற ஒரு நிலைப்பாட உணர்ந்தவராக இருக்கிறதுனால மகாராஜா தான் திருஷ்டா சூரிய சங்காசான் மகாபாகவதான் நிருபான் யஜமானோக்னயோ விப்ராஹ சர்வ ஏவ உபதஸ்திரே அப்படின்னா இவ போனாலாம். ரூபமேவா சேதன் மகிமானம் வியாச்சேன்னு வேதம் சொல்றது. இவாளுடைய ரூபத்தை பார்த்த உடனேயே எஜமானன் ஏந்துட்டான். எஜமானன் மாத்திரம் ஏந்துக்கல, ரித்விக்குகள் யாகம் பண்ணிட்டு இருக்கா அவள்லாம் ஏந்துட்டாளாம். அக்னி கூட ஏந்திருத்து அப்படின்னு சொல்றாராம். அது அக்னிகள்லாம் கூட ஏந்திருத்துனாக்கா என்ன அர்த்தம்னா, அக்னிகள்லாம் கூட ஒரு கௌரவத்தை கொடுத்து இவாளுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு, அத கௌரவத்தை கொடுத்து அதை ஜலிக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு. இது காரணம் என்ன? இவாளுடைய தேஜஸ், இந்த 9 பேருடைய தேஜஸ். இவா இத்தனை பேரும் நின்றவா இந்த அக்னி கூட ஏந்து நின்றுட்டுன்ற அளவுக்கு எங்க இருக்கிறவா மொத்த பேரும் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவாளுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட பரம பாகவதா நாம யாகம் பண்ற இடத்துல வந்திருக்காளே, இவாளை நாம அர்ச்சனை பண்ணணும் என்பதாக அந்த நிமி சக்கரவர்த்தியும் இவாளுக்கு ஆசனம் எல்லாம் கொடுத்து உயர்ந்த இடத்துல இருக்க பண்ணி அவரை எல்லா விதமான பண்ணாராம். பிரீதஸ்தம் பூஜையாஞ்சக்ரே ஆசனஸ்தான் யதார்ஹதா. அப்போ அவளை பார்த்து இப்ப இந்த விஷயத்துல பப்ரச்ச பரமப்ரீதா பிரஸ்ரயவானவதோ நிருபஹா. இவளை பார்த்து எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துருக்கு, இந்த சந்தேகத்தை நீங்கள்லாம் தான் தீர்த்து வைக்கணும்னு சொன்னார். வந்திருக்கவர்களோ பரம பாகவதர்கள், எப்ப பார்த்தாலும் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா. அவ பெரிய வேதாந்தி, அவளுக்கு தெரியாத தர்மம் கிடையாது. அப்படிப்பட்ட மகான்கள் வந்திருக்கா. அவளை பார்த்து எனக்கு ஒரு சம்சயம் இருக்கு, இந்த சம்சயத்தை நீ தீர்த்து வைக்கணும்னு அந்த நிமி சக்கரவர்த்தி பிரார்த்தனை பண்றாராம். மன்யே பகவத சாட்சாத் பார்ஷதான்வோ மதுத்விஷா விஷ்ணோத்பூதானி லோகானாம் பாவனாய சரந்தி. உங்களெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு கைங்கரியம் நேரடியாக கைங்கரியம் பண்ணுபவர்களாகவே நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பாகவதர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் சஞ்சாரம் பண்றாளோ அந்த தேசத்துக்கே ஒரு சுபிக்ஷம் ஏற்படும், அந்த தேசத்துல எல்லா நன்மைகளும் ஏற்படும், அந்த லோகத்துக்கு ஒரு பரிசுத்தி ஏற்படும். அப்படிப்பட்ட மகான்களாக நீங்க எங்க தேசத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துருக்கு. துர்லபோ மானுஷோ தேஹினாம் க்ஷணபங்குரா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம். எல்லாருக்கும் எல்லா ஜீவனும் ஏதோ ஒரு சரீரத்தை அடையிறது. ஒரு கொசு இருக்கு, எறும்பு இருந்துருக்கு, மாடு இருக்கு, எல்லாத்துக்கும் தான் ஒரு சரீரம் வருது. அந்த ஜீவனுக்கு இது கொசுவா இருந்துருக்கு, இன்னொரு ஜீவன் மாடா இருக்கு, இன்னும் நாயா இருந்துருக்கு. பாக்குறான், இது வெறும போறவன் பார்த்தான்னா கூட அந்த நாய் ஒன்னும் பண்ணாத இருந்தா கூட இவன் புத்தி தோன்றது அந்த நாயை கல்லெடுத்து அடிக்கணும்னு தோன்றது இவனுக்கு. அது என்ன பாப்பம் பண்ணித்தோ தெரியல, பாவம் இவனுக்கு அது கல்லெடுத்து அடிக்கணும்னு தோன்றது. இது கொசு வருதுன்னாக்கா கொசுவை எல்லாரும் நாம ஐயோ கொசு வந்துட்டேன்னு சொல்லி நாம வெறுத்துக்கிறோம். அதுவும் ஒரு ஜீவன் தானே அப்படின்னு யாரும் கொசுவே நீ ஒரு ஜீவன் தானே, என்ன கொஞ்ச நாய் கட்சிட்டு போயேன் அப்படின்னு நம்ம யாரான நம்ம சொல்றோமா? யாரும் சொல்லல. இது பாம்பு பார்த்தா பயப்படுறோம். அது பாம்பு தம்பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு, அது கட்டிட போறதுதான் அது கடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அதுக்கு இடம் இல்லாததுனால எங்கேயோ ஒரு இடத்துல பூந்துக்கணும், அது அங்க வந்திருக்கு. அது பாம்பு பார்த்த உடனே நம்ம எல்லாரும் பயந்துட்டு ஓடி போய் ஆத்த விட்டே ஓடி போறோம் இல்லையா? அந்த பாம்பை அடிச்சுட்டு அது போயிட்டுனாதான் நாம நிம்மதியா தூங்குறோம். இது என்ன காரியம்? இது ஒவ்வொரு சரீரமும்
நமக்கு சரீரம் கிடைச்சிருக்கிறது. இந்த சரீரம் மொத்தம் எவ்வளவு நாள் இருக்க போறதுன்னு தெரியாது. என்னைக்கு பிறக்க போறோமோ பிறந்துட்டோமோ அன்னைக்கே நாம இவ்வளவு நாள் தான் இவனுக்கு ஜீவிக்கன்றது எழுதி வச்சாச்சு. ஆனா நமக்கு தெரியல, அவ்வளவுதானே தவிர எத்தனை நாள் நம்ம ஜீவிச்சிருப்போன்றது நமக்கு தெரியல. அது இப்படிப்பட்ட இந்த பிராணிகளுக்கு இந்த மனுஷ சரீரம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப துர்லபம். எத்தனையோ கொசுவா பூச்சியா புழுவா பிராணியா இருந்து எங்கேயோ பாகவதாளுடைய கிரகத்துல மாடு இருந்துருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறத காட்டிலும் இப்ப கோவில்ல பெருமாளுக்கு பால் கொடுக்கறதாக ஒரு மாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பாக்கியம் ஏற்படுறது. இந்த ஜென்மால இல்லைன்னா அடுத்த ஜென்மால ஏன்னா அதுக்கு நல்ல ஜென்மா ஏற்பட போறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு நல்ல காரியத்துல அது ஒரு எதிர்ச்சா சுக்கிருத்தத்தினால ஒரு நல்லது ஏற்பட்டதுன்னா அதுக்கு மேல மேல விருத்தி ஏற்பட போறது. இது வேற எங்கேயான எப்ப பார்த்தாலும் பெருமாளை தூஷிக்கிறவன் அவனும் தான் பால் சாப்பிட போறான், அவனும் தான் காபி சாப்பிட போறான். அவனுக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரு மாடு இருந்ததுன்னா அந்த மாட்டுக்கு என்ன வரப்போறது? ஒரு புண்ணியமும் வரப்போறது இல்லை அவனுக்கு. அவன் உடம்ப வளர்த்து வைக்கிறதுனால அதுக்கு இப்படி இந்த ஒரு இதுல வரைச்சே இந்த சரீரத்துல மனுஷ சரீரம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தர்மம். ஏ ஜென்ம கோட்டிபி உபார்ஜித சுத்த தர்மாக, அதாவது ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மால இல்ல, எத்தனையோ கோட்டி ஜென்மாக்கள்ல அந்த தியானம் பகவத் தியானம் பண்ணவாளுக்கு தான் பெருமாளிடத்துல பக்தின்றது வரும். மீதி பேருக்கெல்லாம் பக்தி வராதான். இந்த மனுஷ சரீரம் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். அதுவும் நமக்கு சரீரம் எவ்வளவு நாள்ன்றது நமக்கே தெரியாது. ஒரு கால சீக்கிரத்திலேயே அழியக்கூடியதான ஒரு சரீரம் அது. தத்ராபி துர்லபம் மன்னே வைகுண்ட பிரிய தரிசனம். அதுலயும் ரொம்ப ரொம்ப துர்லபமாக நினைக்கிறது வைகுண்ட பிரிய தரிசனம். அந்த வைகுண்டன்றது பெருமாளுடைய திருநாமமே. வைகுண்ட புருஷோத்தமன்னு சொல்லி வைகுண்ட சகசிரநாம சப்தத்துல பெருமாளுக்கு ஒரு திருநாமம் வைகுண்டன். அந்த வைகுண்ட சப்தம் வைகுண்டனுடைய பக்தர்களாக இருந்திருக்கிற பாகவதால சேவிக்க கூடியதாக இருக்கக்கூடிய பாகவதாளத்துல பிரீத்தியோடு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஜென்மம் மனுஷ ஜென்மாலையும் நமக்கு அப்படிப்பட்ட ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெசிண்டெல்லாம் இல்லாத அந்த பாகவத தர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருந்துட்டு அந்த பாகவதாளுடைய சேவை பண்ணும்படியாக இருக்கிற ஒரு சரீரம் கிடைக்கிறது இருக்க, அது ரொம்ப ரொம்ப துர்லபம். அது அத்தः ஆத்யந்திகம் க்ஷேமம் ப்ருச்சாமஹ பகவதோ நகாஹ சம்சாரே அஸ்மின் கணார்த்தோபி சத்சங்கஹ சேவதிஹி நிருணாம். இப்போ உங்களை மாதிரி இருக்கிற மகான்கள் இடத்துலதான் நான் இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு தோன்றது. அவன் சரீரம் படைத்த பயன் என்ன அப்படின்னா, ஒருத்தன் சொல்றான் நான் சரீரம் படைச்சதுனால நான் பெரிய இன்ஜினியர் ஆறேன்றான், ஒருத்தன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆறேன்றான், இப்படின்லாம் சொல்றான். இதுக்காக நம்ம சரீரம் படைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அத்தியனம் பண்ணிருக்கேன், நான் வேதாந்த சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு அது மாத்திரம் போறோமான்னா பெருமாள் இடத்துல பக்தி இருக்கணும். பக்தி இல்லாத எது பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனதாக இல்லாது. ஆகையால இந்த மனுஷாளுக்கு அந்த சாது சங்கமம்ன்றது எப்படி வருது? மகான்களோட கூட ஒரு சேர்ற ஒரு சமயம் ஒரு அரக்ஷண காலம் இருந்தாலும் கூட அதுவே பெரிய புதையல் கிடைச்சா மாதிரியா மகான்களோட சேர்றது, அவளோட சேவிக்கிறது, அவளோட வார்த்தாலாபம் பேசுறது, இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சதுன்னா அதுவே ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி. ஆகையால தர்மான் பாகவத அப்படிப்பட்ட பாகவதர்களுடைய தர்மத்தை எனக்கு நீங்க உபதேசம் பண்ணணும், நீங்க 9 பேரும் உபதேசம் பண்ணணும்னு நிமி சக்கரவர்த்தி இந்த 9 பேரை கேட்டாராம். அதற்கு அவ பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ண போறா. அதுக்காக ஏற்பட்ட அத்தியாயம் தான் இது. பாகவதாலாம் எப்படி இருக்கிறது, அவ என்ன அனுஷ்டிக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது. ஏவந்தே நிமினா பிருஷ்டா வசுதேவ மகத்தமாக பிரதிபூஜ்யா ப்ருவன் பிரீத்யா சசதம் நிருபம். பெரிய யாகம் நடக்கிறது. யாகம் நடந்துட்டே இருக்க 9 பேரும் வந்துட்டா. 9 பேரும் வந்த உடனே
இவ பரம பாகவதாளாக இருந்துட்டு இருக்கா, பெரிய பிரம்மவித்தை. இவ வந்த உடனே மொத்த பேரும் விழுந்து சேவிச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. யாகம் பண்றதையே நிறுத்திட்டா. ஏன்னா இவாளாலதான் இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்ல முடியும். இவ என்ன சொல்றான்றத கேட்கறதுக்கோசரம் ரித்விக்குகள் முதற்கொண்டு அக்னி பகவான் உள்பட காத்துட்டு இருக்காராம். இவ எப்படி பாகவத தர்மம் பாகவதாள்லாம் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ற. அதுக்கு கவின்னு இவ 9 பேர்ல ஒருத்தர் பேர் கவின்னு பேரு. அவர் சொன்னாராம், மன்யே அகுதஸ்சித் பயம் அச்சுதஸ்ய பாதாம்புஜோபாசனம் அத்ர நித்யம் உத்விக்ன புத்தேஹே அசதாத்ம பாவாத் விஸ்வாத்மனா யத்ர நிவர்த்ததே பீஹி. இவாளுக்கு அந்த கவி சொல்லச்சே, இந்த சம்சாரத்துல நிலையற்றதாக இருந்திருக்கிற இந்த சரீரத்தோட இருந்தாலும் கூட இந்த சரீரமே ஆத்மான்ற ஒரு புத்தி, இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேற இல்லை, சரீரம் தான் ஆத்மான்ற ஒரு எண்ணத்தோட ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பயம்தான் இருக்கு போகுது. இது என்ன ஆயிடுமோ, இது உடம்புக்கு என்ன வந்துருமோ, இங்க போனா உடம்புக்கு வந்துருமோ, அங்க போனா என்ன உடம்புக்கு வந்துருமோ, நாம எத்தனை நாள் ஜீவிச்சிருக்குமோ, 90 வயசுக்காரன் கூட தனக்கு வைத்தியம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுவான். ஆகையால அவனுக்கு எதை பார்த்தாலும் ஒரு பயம் ஏற்படும். அதுக்கு இந்த ஆத்மா நிலையானது, சரீரம் அழியக்கூடியதுன்ற ஒரு ஞானம் யாருக்கு இருந்துட்டு இருக்கோ அவனுக்கு இந்த ஆத்மாவை பத்தி பயமே வரப்போறது இல்லை. யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளை உபாசனம் பண்றவனாக இருந்திருக்கானோ, பகவத் தியானம் பண்றவனாக இருந்திருக்கானோ, அந்த பகவத் தியானம் தான் பரம புருஷார்த்தம்ன்ற எண்ணத்தோட இருந்திருக்கானோ அவனுக்கு இந்த சரீரத்தை பத்தி பயம் ஒரு சமயத்திலையும் வரப்போறதில்ல. அதுதான் அஷ்டபுஜாஷ்டகத்துல சொல்லச்சே, பயம் குதஸ்யாத் த்வயி சானுகம்பே ரக்ஷா குதஸ்யாத் த்வயி ஜாதரோஷேன்னு சொன்ன. பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இருந்துட்டேன்னாக்கா நாம யாரிடத்துலயும் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெருமாள் நம்மளுக்கு சிக்ஷை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்கா எத்தனை பேர் நம்மளை காப்பாத்துறேன்னு வந்தா கூட யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால இப்ப இது காக்காசுர விருத்தாந்தத்துல பார்த்தோம்னாக்கா, காக்காசுர விருத்தாந்தத்துல பெருமாள் அந்த காக்காசுரனை சிக்ஷை பண்ணணும்னு பிரம்மாசுரத்தை பிரயோகம் பண்ணிட்டு, காக்காசுரன் திரீலோகான் சம்பரிக்கிறப்பன்னு எல்லாம் பிரம்மலோகம் போனா, சிவலோகம் போனா, தன் அப்பாவா இருந்த இந்திரனிடத்துல போனா, எங்க போனாலும் அப்பா என்னால் முடியாதுன்னு மொத்த பேரும் திருப்பி அனுப்பிச்சுட்டா, தமேவ சரணங்கதான்னு அந்த எம்பெருமானையே சரணமாக அடைஞ்சதுனால அவனுக்கு அந்த பலன் ஏற்பட்டது. ஆகையால பெருமாளை நம்புறவாளாக இருந்திருக்கிற பரம பாகவதர்களுக்கு எதுல இருந்தும் பயம் கிடையாது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஏவை பகவதா புரோக்த உபாயாத்மலப்தயே அஞ்சப்பும்சாம் அவிதுஷாம் வித்தி பாகவதான் ஹிதான். முதல்ல பாகவதான்றவாளுக்கு அதுக்கு என்ன டெபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு சொல்ற பாகவதான்ற டெபினிஷன் என்னன்னா, இந்த வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணி இந்த பெருமாளாலேயே நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நமக்கு தெரிஞ்சுக்கணும், நாமளும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் கீதா முதலிய உபதேசங்களை பண்றேன். இப்ப அஜ்ஞர்களாக இருந்திருக்கிற நமக்கு கீதை முதலிய உபதேசங்கள்னால ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுண்டு மோட்ச சாதனமாக இருக்கக்கூடிய கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவைகளெல்லாம் ஈடுபடுபவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ அப்படி அவாதான் பாகவதர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். இது முக்கியம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேத்தத். நம்ம உடல சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ மனசுனாலேயோ அல்லது இந்திரியங்கள்னாலேயோ புத்தியினாலேயோ இப்படி இந்த சித்தம் அகங்காரம் எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி பல விதமான பல செயல்கள்ல நாம ஈடுபடுறோம். எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும்
நாராயணா ஏத்தி நாராயணனிடத்துல போய் எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏத்தின்னு எது உண்டோ எல்லாவற்றையும் நாராயணனிடத்துல சமர்ப்பிக்க வேணும். இப்படி பாகவதர்களாக இருந்திருக்கிறவா தாம் பண்ற காரியம் எல்லாமே எம்பெருமானிடத்துல சமர்ப்பிப்பா. நான் தான் பஞ்சாரி சொல்றேன், நான் தான் உபன்யாசம் பண்றேன், இது நாராயணனிடத்துல எப்படி சமர்ப்பிக்கிறது அப்படின்னா, நான் பண்ற காரியம் இருக்க பெருமாள் எம் மூலமாக இந்த காரியத்தை பண்ண வைக்கிறேன். பெருமாள் என்ன பஞ்சாயத்து சொல்ல வச்சு வேதம் சொல்ல வச்சு அவர் சந்தோஷிக்கிறேன். பெருமாள் நல்வார்த்தைகளை எம் வாக்குல இருந்து வரவழிச்சு அவர் சந்தோஷிக்கிறது. இதனால வரக்கூடிய பலன் யாருக்கு அப்படின்னா எனக்கு இல்ல பெருமாளுக்கு தான்ற ஒரு புத்தியோட நாம ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணுமா. இப்படி பண்றவாளுக்கு இப்படி பண்றவாதான் பரம பாகவதர்களாக இருந்துருக்கான். அதே மாதிரி அவித்யமானோ அவபாதிஹி த்வயா தியாதுஹு தியா ஸ்வப்ன மனோரதௌ யதா தத் கர்ம சங்கல்ப விகல்பகம் மனஹ புதோ நிருத்யாதே அபயம் ததஸ்யாத். லோகத்துல நாம பலவாக பார்த்துட்டு இருக்கோம், பலவாக பார்த்துட்டு இருக்கோம், உண்மையில பலவாக இல்லை என்று சொல்ற. இது அத்வைத்தம். ஆனா நம்ம பிரகாரத்துக்கு என்ன அப்படின்னா எல்லா வஸ்துக்களும் பகவத் ஆத்மகமாக தான் இருந்துருக்கு. இது பகவதாத்மகமாக இல்லாத தனிப்பட்ட வஸ்துன்றது எதுவுமே இல்லை. இது எப்படி இருந்துருக்குன்னா இங்க திருஷ்டாந்தத்துல பார்த்தோம்னா ஸ்வப்ன மனோரதம் எதான்னா சொப்னத்துல ஒரு வஸ்துவை பாக்குறோம், அதுல ஏதோ அனுபவங்கள்லாம் ஏற்படுறது, தூங்கி இருந்தா அந்த அனுபவம் மொத்தம் போயிடுறது. சொப்னத்துல நாம கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா சொப்னத்துல நாமளே பல்லக்குல போற மாதிரி ஏரோப்ளேன்ல போற மாதிரி இல்ல நமக்கு அனுபவம் வருது. கொஞ்சமா பாப்பம் பண்ணியிருந்தோம்னா சொப்னத்துல நம்மள பாம்பு கடிக்கிற மாதிரி ஏற்படுறது. நிஜமாவே நிறைய புண்ணியம் பண்ணிட்டோம்னா பல அனுபவங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது. நிறைய பாவம் பண்ணுவோம்னா நிஜமாவே பாம்பு தெற்கிட்டு வரப்போறது. இதுதான் விஷயம். அப்ப அந்த சொப்னமும் சத்தியமான விஷயம்தான். ஆனா இந்த சுவாப்ன காலத்துல ஏற்படுறது நிஜமாக ஏற்படுறது இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருந்துருக்கு. ஆனா இந்த லோகத்துல வரைச்சு பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவா சொப்ன காலத்துல ஏற்பட்டது நம்மளுடைய புண்ணிய பாப்ப அனுகுணமாக அதுக்கு ஏற்ப அந்த சொப்னத்துல பலனை கொடுத்து நிஜத்துல வரைச்சு அதுவும் நம்ம புண்ணிய பாப்ப அனுகுணமாக ஈஸ்வரன் கொடுத்த பலன்தான் என்கிற ஒரு எண்ணத்தோட அவ இருப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் எதை பத்தியும் விசாரப்பட மாட்டா. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் இது பகவத் சங்கல்பம். ஆகையால சொல்றேன்னா ஸ்ருண்வன் சுபத்ராணி ரதங்கபாணே ஜன்மானி கர்மாணி சயானி லோகே கீதானி நாமானி ததர்த்தகானி காயன் விலஜ்ஜோ விசரேத சங்கஹா. இப்படிப்பட்ட பாகவதாலாம் எப்படி இருப்பா அப்படின்னா அந்த பகவத் கதாசிரவணத்துல ஒரு பெரிய சந்தோஷம். யாரானா எங்கேயானா எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்தகத மஸ்தகாஞ்சலின்னு எங்கேயானா ராமாயணம் யாரானா வாசிச்சாக்க ஹனுமார் அங்க பக்கத்துல வந்து உட்காந்து போயிறான். ஒரே சமயத்துல 10 பேர் ராமாயணம் வாசிக்கிற ஒரு ஹனுமார் தானே இருந்துட்டு இருக்கு. அவர் எங்க போய் இவாத்துல ராமாயணத்துல வாசிக்கிறது கேட்பாரா இல்ல பக்கத்தாத்துல வாசிக்கிறது கேட்பாரா எத்த கேட்பாருனா அத்தனை சரீரம் எடுத்துட்டு அவர் கேட்பாரான் ராமாயணத்தை கேட்க போயிறான். இப்படி வந்து அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஒரு விற்த்தாந்தங்கள், எம்பெருமானுடைய லீலைகள், எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்துல ஏற்பட்ட அதாவது அவதாரங்கள்ல ஏற்பட்ட விபவாவதாரங்கள்ல ஏற்பட்ட விற்த்தாந்தங்களை எப்ப பார்த்தாலும் சொல்லிண்டு சந்தோஷிச்சுண்டு இருப்பாளாம் இவா. ரதாங்கபாணேஹே ஜன்மானி கர்மாணிச்ச யானி லோகே. அவர் என்னென்ன பண்ணேர்னு அந்த மொத்தத்தையும் சொல்லிண்டு அத கீதம் வாத்தி பாட்டாகவும் பாடிண்டு பெயராகவும் சொல்லிண்டு அத வந்து எல்லாம் ஒரு வெக்கமில்லாத யார் என்ன சொல்ல போறா அப்படின்றத பார்த்து பார்க்காத நினைக்காமல் அந்த பெருமாள் விஷயமான வரக்கூடிய ஒரு ஸ்தோத்திரங்களை அவ பாட்டுக்கு சொல்லிட்டு அவ இருந்துருப்பாளாம். இது பாகவதாளுடைய நிலைப்பாடு. இப்படி இருந்துருக்கச்சு சில சமயம் பார்த்துப்பானா அவளே நினைச்சு பார்த்த உடனே ஒரு திடீர்னு ஒரு சிரிப்பு வருமா. சிரிப்பு வந்த உடனே ஆஹான்னு அவளே சிரிப்பா. என்னத்துக்கு சிரிக்கிறேன்னு தெரியல. மீதி பேர்லாம் நினைச்சுப்பாளா இவ பைத்தியம் இவன் சிரிக்கிறான் அப்படின்னு நினைச்சுன்னா மீதி பேர் சொல்றத பத்தி கவலைப்படாமல்
தனக்கு அந்த ஒரு பகவத் அனுபவம் ஏற்படுச்சே சிரிப்பா, சில சமயத்துல அழுவாளாம். இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பான். ஏவம் விரதஹான் ஸ்வப்ரிய நாமகீர்த்தியா ஜாதானுரோகோ திருதசித்தா உச்சைஹி ஹசந்தியதோ ரோதிதி ரௌதி காயந்தி. இவெல்லாம் என்ன பண்ணுவான், சில சமயம் அழுவான். இந்த உற்சாகத்தினால வாய் விட்டு ஓன்னு கத்துறது, பகவான் நாமாவை சொல்றது, இப்படி ஒரு சந்தோஷத்தினால பாடுறது, இப்படி நான் இந்த ஜபிச்சேன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது, இப்படி தன்னை மறந்து நடந்து கொள்வார்கள் என்பதாக சொல்றார். இப்படி இன்னும் பல நிலையில இந்த லோகம் மொத்தமே எம்பெருமானுடைய சரீரமாக திகழ்கின்றன. கம் வாயு அக்னிம் சலிலம் மகிஞ்ச ஜோதிம்ஷி சத்வானி திசோ துருமாதீனு சரி சமுத்திரான்ஸ்ட ஹரே சரீரம், எல்லாமே எம்பெருமானுடைய சரீரம் தான். எத்கிஞ்ச பூதம் பிரணமே தனன்யா, எல்லாத்தையும் பார்த்து சேவிக்க ஆரம்பிப்பாளாம். இது ஆழ்வாருடைய பாசுரத்தை ஞாபகப்படுத்துறது. ஆழ்வாருடைய பாசுரம் பாகவதத்துல வருது. அதாவது பாகவதத்துல சொன்ன விஷயத்த ஆழ்வார் காண்பிக்கிற. இதுல வரைச்சே எங்கேனா ஒரு பாம்பு வருமா, இந்த பாம்பு பார்த்த உடனே நாய்கா பாவத்தை ஆசிரியச்சிருக்கிறவர் ஆழ்வார், நம்ம ஆழ்வார். இது பாம்பு பார்த்த உடனே கைக்கு போகணும். என்னத்துக்கு பாம்புக்கு போய் கை போற, அவாவா பாம்பு வந்ததுன்னா பயந்து ஓடிந்தானே போவன்னா, இந்த பாம்பு பெருமாள் எழுந்தருள் இருக்கிற ஆதிசேஷன் இது அப்படின்னு அவளுக்கு அந்த பாவம் ஏற்படுறதாம். எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த பெருமாளோட தொடர்பு படுத்தியே பாக்குறது. சூரியன் சந்திரனை பாக்குற, இந்த சூரியன் சந்திரன் ரெண்டும் பெருமாளுக்கு கண்களாக திகழ்கின்றனன்னு அந்த எம்பெருமானுடைய சரீரமாகவே சூரியன் சந்திரனை பாக்குறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் எந்தெந்த லோகத்துல ராஜாவை பார்த்தாருனாக்கா அந்த ராஜா யாருன்னா ராஜாவெல்லாம் பெருமாளுடைய அவதாரம்னு சொல்லிருக்கு. ஆகையால இந்த லோகத்தை ஆள்கின்ற ராஜாவை பார்க்கச்சே திருமாலை கண்டேன்னு சொல்லி ஆழ்வார் பெருமாளே சாட்சாத்தா பார்த்துட்டேன்ற மாதிரி நினைக்கிறேன். இது எல்லாமே காரணம் என்ன, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவளிடத்துல இருக்கக்கூடிய பகவத் பக்தி, அந்த புத்தி தான் இப்படி எல்லாம் பேச வைக்கிறது, இப்படி எல்லாம் நடந்துக்க வைக்கிறது. இதுக்காக அவ வெக்கப்படுறது இல்ல, யாருன்னா நம்மளை பார்த்து எதனா சொல்ல போறாளன்னு நினைக்கிறது இல்ல. ஆகையால எப்படிப்பட்ட ஒரு பக்தியினுடைய ஒரு பரிவாகத்தோட பாகவதர்கள்லாம் திகழ்வார்கள் என்பதை முதல்ல சொல்றார். அப்புறமா பாகவத தர்மத்தை பத்தி சொல்ல போற. நாளைக்கு பாகவத தர்மத்தை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்தது வியாழக்கிழமை இன்னைக்கு பாகவத தர்மத்தினுடைய வழியை பார்க்கலாம். இன்றைய தலைப்பு பாகவதர்களின் நிலைப்பாடு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சுமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.